டேய் அந்த ஓரமா இருக்கிற ப்ளூ சேரியை பாருடா. பார்த்தேன், இப்ப அதுக்கு என்ன? அவன் என்ன பார்த்து நாக்கு காட்டுறாடா. சே, அது பார்த்தா பாவமா இருக்குடா. கையில பக்தி புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கு. கொட்டாய் விடுறதுக்காக வாயை திறந்திருக்கும், நீ நாக்க பார்த்துருக்க. சும்மா இருடா. இல்லடா அவன் நாக்கு அவுட் ஆச்சுடா. அது பின்னாடி அலைஞ்சு நீ நாக் அவுட் ஆயிட்டாதான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மறுபடியும் என்னை பார்த்து சிக்னல் கொடுக்குறாடா. டேய் சத்யா, நீ இந்த சிக்னலை பாடுறா. ஏன் அதையெல்லாம் பாக்குற? உனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா? எல்லாரும் உன்னை வேடிக்கை தானே பார்த்தாங்க. யாராவது உனக்கு ஹெல்ப்புக்கு வந்தாங்களா? இப்ப எதுக்கு புது பிரச்சனை உனக்கு? டேய் இவளை விட்டா என் சர்வீஸ்க்கே அவமானம்டா. என் மனசு குழந்தை மாதிரிடா. எந்த பொண்ணு கூட்டாலும் தாவிடும். அதுக்கு ஏய் டேய் டேய் வண்டி வண்டி. நான் வேலையை முடிச்சிட்டேன். டேய் எனக்கு டிபன் வாங்கி தரேன். நீ ஃபுல் மீல்ஸே ரெடியா இருக்கு. சார் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். சார் இந்த பக்கத்துல பழைய பைக் வாங்குற கடை ஏதோ இருக்காமே? சாரி சார், எனக்கு தெரியல. ஏன் கேக்குறீங்க? இல்ல சார், என் பைக்கை ஒரு 2000 ரூபாய்க்கு வித்துறலாம்னு இருக்கேன். என்ன 2000 ரூபாய்க்கா? உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சதுன்னா ஹெல்மெட்டோட சேர்த்து கொடுத்துறேன் சார். பிரதர், நீங்க அவசரப்படாதீங்க, நானே முடிச்சுக்கிறேன். அப்படியா? ஆமா. இந்தாங்க. தேங்க்யூ சார். லட்சுமி, போற இடத்துல கரெக்டா இருக்கணும். ஓகே. பிரதர், இந்த ஆர்சி புக், இன்சூரன்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் பைக் ஓனர்ட்ட வாங்கிக்கங்க. என்னது ஓனர் கிட்ட